Hi students, how are you? I am your auditing practical miss. Today we are going to see the third lesson, classification of audit, the part 2. The auditing can be classified from various viewpoints. So already we saw the basic classification. Now we are going to see the detailed class of audit like sole trader, partnership, joint stock company. The audit of accounts of sole trader. How the accounts are auditing in sole trader. Okay. The sole trader, a sole trader is a person who solely owns the managers and control a business. So sole trader na யாரு? A single person. அவர் தான் என்ன பண்ணாரு? இன்வெஸ்ட் பண்ணுவார், கம்பெனியை ரன் பண்ணுவார். He own the owner. He only able to take the profit and loss. The sole trader decide upon the auditing the accounts and deciding upon the scope of audit and appointment of auditor. ஸோ சோல் ட்ரேடர் வந்து அவர் தான் டிசைட் பண்ணணும் ஆடிட்டிங் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஹவு டு ஆடிட் இன் சோல் ட்ரேடிங், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? அக்யூரசி ஆஃப் அக்கௌண்ட்ஸ், தென் டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர்ஸ், provides assurance of proper accounting. Fourth one, discovery of default. Fifth one, help in comparing account. Sixth one, relied by statutory authorities. Seventh one, helps in settlement of claims. Eighth one, moral check on employees. These are they call the advantages of sole trader when he appoint the auditor. Okay, we will see in briefly. Accuracy of audit, accuracy of accounts. The audit accounts reveal the truthfulness and correctness of the transactions and provide an assurance that accounts are properly maintained. நம்ம எப்போ வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டை ஒரு ஆடிட் பண்ணுறதுக்காக ஒரு ஆடிட்டரை நம்ம அப்பாயிண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் detection and prevention of errors and frauds. It helps in detecting and preventing errors and frauds in the books of accounts. நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆடிட் பண்ணும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதே நேரத்தில் ஃப்ராட் நடக்காமல் நம்மளால் தடுக்கவும் முடியும். Provides accuracy of proper accounting. The trader is assured that his income and expenditures are properly accounted. எப்போ வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணும்போது நம்ம வந்து மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும், அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். நம்மளுடைய கம்பெனியில் இருக்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பர்ஃபெக்ட் ஆனதுன்னு சொல்லி நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். டிஸ்கவரி ஆஃப் டிஃபால்டேஷன்ஸ். He is also assured to not being defraud by any of his employees. ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணுறதுனால நம்ம மற்றவங்களுக்கு அஷூரன்ஸ் தர முடியும், நம்ம எந்த விதமான ஃப்ராடும் நம்மளுடைய கம்பெனியில் பண்ணலை, ஜென்யூனாக தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் இது. ஹெல்ப் இன் கம்பேரிங் அக்கௌண்ட்ஸ். த presentation of accounts on the uniform base help comparison of various classes of expenditure from year to year. ஸோ நம்ம ஒவ்வொரு இயரும் நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணும்போது ஒவ்வொரு இயரோடையும் நம்ம என்ன செய்ய முடியும், கம்பேரிசன் பண்ணும்போது எது பெட்டராக இருக்குது, இன்னும் எப்படி எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணலாம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஹெல்ப்ஸ் இன் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ். ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் மே ஆல்சோ யூஸ்ஃபுல் தட் செட்டில்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கிளைம்ஸ். நம்ம கரெக்டாக வந்து ஆடிட்டிங் பண்ணுறதால ரியலான ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரியும் போது நம்மளுடைய பார்ட்னர்ஸ்க்கு செட்டில் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So these are the advantages of sole trading. Now we are going to see the audit of accounts of partnership firm. The Indian Partnership Act 1932 does not require audit of a partnership firm. So Indian Partnership Act பிரகாரம் partnership firm வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. It is only optional, விருப்பப்பட்டால் மட்டும்தான். At the meantime, while conducting audit of the partnership firm, the auditor must refer to the deed of the partnership. So partnership deed அந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்போடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஆடிட் பண்ணணும், இல்லைன்னா அவசியம் இல்லை. ஸோ வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ்? ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ வென் யூ ஆர் கோயிங் டு ஆடிட் த அக்கௌண்ட்ஸ் மீன்ஸ் தே வில் பி maintain the proper accounts. Then deduction of frauds and errors. கண்டிப்பாக நமக்கு
எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸு கம்மியாகும். ஈஸி செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். பார்ட்னர்ஸ் வெளியில் போகும்போது அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். 4th one, grants of loans and advance. Then taxation purpose. The proper maintenance of accounts. When accounts are audited, it provides an assurance that the books of accounts are maintained properly. எப்போ வந்து புக்ஸை வந்து நம்ம ஆடிட் பண்ணிட்டோம்னாலே நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் அது. Deduction of frauds and errors. An auditing accounts help in quick and easy deduction of errors and frauds. நம்ம புக்ஸ் எல்லாம் ஆடிட் பண்ண உடனே அதில் என்ன விதமான தப்பு இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். Then easy settlement of accounts. Audited accounts ensure easy settlement of accounts and valuation of goodwill on admission, retirement of partners. காரணம் என்ன, நம்ம புக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூவும் நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ நமக்கு புதுசாக ஒரு பார்ட்னர் உள்ளே வந்தாலும் சரி இல்லை ரிட்டையர் ஆனாலும் சரி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். 4th one, grants of loans and advance. The firm can obtain easily loans and advance based on the audited accounts. காரணம் என்னென்னா, நம்ம யார் கம்பெனிக்கிட்டேயோ இல்லை பேங்க்லேயோ நம்ம லோன் வாங்கும்போது நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆடிட் பண்ணியிருந்தாலே அதில் எந்த விதமான ஃப்ராடும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. லாஸ்ட் ஒன், taxation purpose. The firm can use audited accounts for the purpose of taxation. ஸோ டேக்ஸுக்கும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் joint stock company when they are auditing our accounts. Okay, the next one, audit of accounts of joint stock company. The companies formed and registered under the Company Act 1956 have to compulsory audit its book of accounts as the owner and management of the company is different. கண்டிப்பாக என்ன செய்யணும், கம்பெனியாக இருந்தால் ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆடிட் பண்ணணும். பட் பார்ட்னர்ஷிப்பில் இட் இஸ் ஆப்ஷனல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ஆடிட்டர் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர், த சேலரி ஆர் வாட் எவர் மே பி தே ஷுட் see in the statutory audit. ஸோ இந்த மாதிரி கம்பெனி ஒவ்வொரு கம்பெனியோடைய ஆடிட்டர் பற்றிய டீட்டெயில்ஸ், ரைட்ஸு, டியூட்டிஸு, ஹவு தே வில் அப்பாயிண்டட், அவங்களுக்கு எப்படி நம்ம சேலரி தரப்போகிறோம், இதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரியான ஆடிட் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, ஸ்டாட்டுட்டரி ஆடிட். இது ஒரு 2 mark கொஸ்டின். வாட் இஸ் ஸ்டாட்டுட்டரி ஆடிட்னா இதுதான் ஆன்சர். ஓகே, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ்? த ஃபஸ்ட்டு ஒன், டு எக்ஸாமின் த அக்யூரசி that the financial statement reflect a true and fair view of the state of affairs of the business. கண்டிப்பாக என்ன செய்யும், அந்த கம்பெனியோடைய உண்மையான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாட்டுட்டரி ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், த ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இஸ் டிட்டர்மைன்ட் பை த கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் த ஆடிட்டர் பொசஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஸ்டேட்டஸ். ஒரு ஆடிட்டருக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு இண்டிபெண்ட் ஸ்டேட்டஸ் மீன்ஸ் அவங்களுடைய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்ம தலையிடக்கூடாது. ஆடிட்டர் வந்து என்ன விதம் கேட்குறாங்களோ அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் ஒரு ஆஸ் ஏ அக்கௌண்டண்ட்டாக அவங்க செஞ்சு தரணும். த ஆடிட்டர் ஷுட் பி குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு ஆடிட்டர் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக ஒரு சிஏ படித்த ஒரு பர்சனாக தான் இருக்கணும். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும். த ஸ்டாட்டுட்டரி ஆடிட்டர் இஸ் அப்பாயிண்டட் அண்ட் ரிமூவ்ட் பை த ஷேர் ஹோல்டர்ஸ். யாருக்கு ரைட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டாட்டுட்டரி ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டாட்டுட்டரி ஆடிட் ஆர் டிட்டர்மைன்ட் பை த கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ ஒரு ஆடிட்டருடைய, ஒரு ஸ்டாட்டுட்டரி ஆடிட்டருடைய பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எல்லாம் எதன் மூலிமா அவருக்கு கொடுக்க முடியும், ஒரு கம்பெனி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் அவருக்கு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டுட்டரி ஆடிட். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்யூரசி ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அவருடைய டியூட்டி என்ன, அதன் மூலிமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்னா நம்மளுடைய புக்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணப்படும். தென் டிடக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்த மாதிரி தான் எரர் எல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ண முடியும், தடை செய்ய முடியும். தென் மாரல் செக் ஆன் த மேனேஜ்மெண்ட். மாரல் செக்னால் என்ன தெரியுமா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே ஒரு இன்டர்னல் செக் மாதிரி. ஒரு ஆடிட்டர் வராருன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கௌண்டண்ட்டை என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்களோட புக்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்குவாங்க. தென் சேஃப்கார்டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களுடைய பணத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். வேல்யூபிள் சஜஷன். அட் த மீன் டைம் ஒரு ஆடிட்டர் வந்து
கம்பெனி சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்டான வேல்யூபிள் சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம். The first point, verification of accuracy of books of accounts. Audit of accounts help to verify the correctness of the financial transaction. So financial transactions கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஒன், டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். த சேம் வே ஆடிட் பண்ணும்போது கம்பெனியோடைய புக்ஸில் ஃப்ராட் ஏதாவது இல்லை எரர்ஸ் இருக்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. moral check on the management. Audit of account able to have a moral check on the management in order to protect the interest of the shareholders. Moral check means நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்டர்னல் செக் மாதிரி கம்பெனிக்குள்ளே ஃபஸ்ட் என்ன செஞ்சுருவாங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடிட்டை தான் வர வைப்பாங்க. தென் சேஃப்கார்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம சேஃப்கார்ட்னா பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. when accounts are audited by an independent and qualified auditor, the interest of the shareholders safeguarded against any fraud committed by the directors promoters. ஸோ யாரோடைய ப்ரொமோட்டர்ஸாக இருக்கலாம் இல்லை டைரக்டர்ஸாக இருக்கலாம், அவங்க மூலிமா எந்த ஃப்ராட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலும் அதை நம்ம என்ன செஞ்சிட முடியும், பேரிகேட் போட்டு அதாவது தடை செய்கிறதுக்கு நமக்கு இந்த ஆடிட்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Valuable suggestions. The auditor who is in touch with the company operations can provide valuable suggestion. ஸோ கண்டினியூஸாக ஒரு ஆடிட்டர் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்டண்ட்டுக்கும் ஒரு ஆடிட்டருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அந்த டைமில் வந்து கம்பெனி சம்மந்தமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சஜஷன் சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் வீக் வீடியோ கிளாஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்லேயே சோல் ட்ரேடிங் கம்பெனியில் எப்படி ஆடிட் பண்ணுவாங்க, வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ், அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருந்தால் எப்படி ஆடிட் பண்ணுவாங்க, வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் இன் த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் வி வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.